Hello friends, welcome to Eisenberg Trading Community. Today நம்ம பார்க்குற ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ராமரத்னா வயர்ஸ். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 2022 ஒரு ஹையை டச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2023 கிட்ட தான் அந்த ஹையை மறுபடியும் இதாக இருக்கு. இது ஒரு ட்ரெண்ட் லைன்லேயே டச் ஆகி மறுபடியும் ஃபால் கொடுத்துச்சு. பட் இப்போ தான் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. சூப்பராக டே டைம் ஃப்ரேம்லேயும் நல்லா பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, வீக்லி டைம் ஃப்ரேம்லேயும் நல்லா பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகலாம். அதாவது நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டவுன் பண்ணி உள்ள க்ளோசிங் வச்சிட்டாங்கன்னா அது ஃபால்ஸ் பிரேக் அவுட்டு. அப்படி இல்லைன்னா இங்கே கன்சாலிடேட் ஆகிட்டு மறுபடியும் மேலே போகலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாகவே மேலே போகலாம். ஸோ இது மூணு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸு இந்த இந்த ட்ரெண்ட் லைன் கீழே வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸு டார்கெட் பார்த்தீங்கன்னா மினிமம் 5% வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 500, நெக்ஸ்ட்டு 550 போகும். நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மார்க்ஸான்ஸ் ஃபார்மா. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மா செக்டார் ஸ்டாக்ஸு. இது ஆல்ரெடி மந்த்லியில் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு 2023 ஜூலைல. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுது. இந்த ஸ்டாக்கு பிரேக் அவுட் ஆகி அந்த ஹையை பாருங்க ரீட்ரேஸ் எடுத்துட்டு 3 மந்த்ஸாக ரீட்ரேஸ் எடுத்துட்டு மறுபடியும் அப் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அகைன் இது கன்சாலிடேட் ஆயிருக்கு. அகைன் ஒரு நல்ல கன்சாலிடேட் ஆகிட்டு மறுபடியும் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக அந்த ஸ்டாக் ஒரு 250 சம்திங் போகும். இந்த இது எப்படி பாசிபிலிட்டி சொல்றேன் பாருங்க. இந்த ஸ்டாக்கு ஒன்று ரீட்ரேஸ் ஆகிட்டு மேலே போகலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகாது. கண்டிப்பாக நான் இங்கிருந்து நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுக்கும். ஆல்ரெடி மந்த்லியில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆகிட்டு இங்கிருந்து 63% கொடுத்துருக்கு. இன்னும் நீங்கள் ஒரு 40% வெயிட் பண்ணலாம், பட் டைம் எடுத்துக்கும். தேங்க்யூ.